சிவன்றது நம்ம மூதாதையர்கள் கூட இருந்து வாழ்ந்து நம்ம கூட பழகி இறையான ஒரு சக்தி. அதனால ஃபர்ஸ்ட் நிமிந்து உட்காந்து குலதெய்வத்தை 2 செகண்ட் மனசார நினைச்சுக்குங்க. இன்னைக்கு நாங்க ஆரம்பிக்கிற இந்த வேலை நல்லா சிறப்பா வெற்றிகரமா எங்க வாழ்க்கையில உயர்வை கொடுத்து முன்னுக்கு வரணும், அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை நல்லா நிமிந்து உட்காந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்து உங்களோட குருமார்களை மனசளவில் நினச்சி ஒரு வேண்டுதல் வச்சுருங்க. உங்களோட குருமார்களை மனசில் நினச்சி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க. முழு முதற் கடவுளான விநாயகரை மனசில் தீர்க்கமாக நினச்சிக்கோங்க. நம்ம இன்னைக்கு இங்கே செய்கிற செயல், இந்த தியான நிகழ்வு வெற்றிகரமாக தொடரணும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த பயிற்சிகளை செய்யணும்னு மனசில் ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக உங்கள் மூச்சு காற்று மட்டும் கவனிங்க. வேற எதுவும் இல்லை, உங்கள் மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியே வருது. உங்கள் மூச்சு காற்று உள்ளே போகுது வெளியே வருது, இதை மட்டும் ஆழ்ந்து கவனிங்க. மனசு அலப்பாயம் இருக்கிறதுக்கும் அலை மோதாம இருக்கிறதுக்கும் மனசு நம்ம கட்டுப்படுத்துற அளவுக்கு பக்குவம் வர்றதுக்கும், அதாவது நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திட்டு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தலாம் இல்லைங்களா? அப்படி கட்டுப்படுத்த ஒரு வழி சொல்றாங்க ஆன்மீகத்துல. அதாவது சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்ல 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 எண்ணங்கள் அடங்கும். எண்ணங்கள் அடங்கும். இந்த சிவசிவான்றது பாத்தீங்கன்னா வேற ஒரு கட்டத்துக்கு பத்துன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை சொல்ல முடியாத பட்சத்துல ஓம் நம சிவாய, என்னது ஓம் நம சிவாய. சரி, அதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஓம் சிவ சிவ ஓம் சொல்லுங்க. நல்லா நிறுத்தி நிதானமா அந்த ஓம் என்ற வார்த்தை நம்ம அடி வயிற்றுல இருந்து வரணும். இப்ப யாருன்னா திட்டும் போது எப்படி நம்ம பலமா திட்டுறோம், கத்தி வளர்க்க சொல்றோம், அந்த மாதிரி அந்த ஓம் என்ற வார்த்தை அடி வயிற்றுல இருந்து வரணும். ஒரே ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. சிவ 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 ஓம் சொன்னீங்க தெரியுமா? அந்த ஓம் பிரிச்சு எப்படி சொல்லலாம், ஓம் என்ற வார்த்தையை பிரிச்சு எப்படி சொல்லலாம்? சின்ன விஷயம் எல்லாமே பாவனை தான் இருக்கு. நம்ம இந்து கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா மூர்த்தி, அதாவது எப்படி சொல்றது, ஒரு கற்பனையில தான் எல்லாமே வடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கற்பனையில உண்மை உருவங்கள் சில கற்பனையில வடிச்சிருக்காங்க. இந்த இடது கை வழியா வானத்துல இருக்க சக்திகள் எல்லாம் இறங்குது. அது இறங்கி வலது கை உள்ளங்க வழியா தொப்பு வழியா போகுதுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப அப்போ ஐயா சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. நல்லா அடி வயிற்றுல இருந்து சொல்லுங்க. நல்லா விளக்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் போயிடும்.
சிவாய நம. இப்ப அதே வலது கையை வைக்க. அடுத்து நெத்தி கிட்ட உள்ளங்கைய வைங்க. சிவாய நம. எதையும் நினைக்காதீங்க, கையை எடுத்து அதே மாதிரி தொட மேல வைங்க, கண்ணை திறக்காதீங்க. மனசுல உணர்வால உங்க முன்னாடி நிற்கிற அந்த இறை சக்திக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடுங்க. அந்த இறை சக்தி எப்போ நம்ம கூட கவசமாக பாதுகாப்பாக எப்பவும் இருக்கணும்னு அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து ரொம்ப பொறுமையாக கண்ணை திறங்க. ஓம் அம்பிகநாதாய போற்றிவோ. ஓம் கட்வாங்கினே போற்றிவோ. ஓம் விஷ்ணுவல்லபாய போற்றிவோ.